ఆ ఊర్లో ఏముందో సరైన మిగతా నేర్చి అనేసి మన అమ్మవారు గుడి కడతా ఉంటారు. వాళ్ళకి మహాసభ సార్లో థ్యాంక్ యూ చెప్పండి. தேங்க்யூ வெரி மச். இன்றைய ஸ்டேஜ் ப்ரோட்டோகால் வந்து யாருக்குமே ஷால்வை போடுறது இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அதனால தான் ஆர்கேஸ் கார்டு ஷால் போட முடியல, மன்னிக்கவும். அடுத்ததாக இந்த அரங்கை அலங்கரிக்க வரும் கரண்ட் பிரசிடென்ட் டி சேதுபதி அவர்கள், தமிழ்நாடு ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வர் தேவஸ்தான ஃபெடரேஷன். தேங்க்யூ. முழுவதும் சுமார் 200க்கும் மேற்பட்ட கோவில்கள் நமது கூட்டமைப்பிலே உறுப்பினர்களாக உள்ளன. ஒவ்வொரு கோயிலும் ஒரு ஆன்மீக மையம். ஆனால் அதைவிட முக்கியமாக நமது சமூக உறவுகளின் உறைவிடம். ஒரு கோயில் திருவிழாவில் நாம் காண்கின்றோம். அங்கு பழைய உறவுகள் புதுப்பிக்கப்படுகின்றன, புதிய நட்புகள் உருவாகின்றன, குடும்பங்கள் இணைகின்றன. ஒருவருடைய துன்பத்தில் மற்றொருவர் துணை நிற்கின்றார். அதனால் தான் நான் கோவில்களை பாதுகாப்பது என்பது கட்டிடங்களை பாதுகாப்பதல்ல, நமது ஒற்றுமையை பாதுகாப்பது, நமது பாரம்பரியத்தை பாதுகாப்பது, நமது அடுத்த தலைமுறையை பாதுகாப்பது. நமது கோவில்கள் பல ஆண்டுகளாக தர்ம காரியங்கள் மற்றும் சமூக நலப்பணிகளிலே ஆர்வம் காட்டி வருகின்றன. எனினும் நமது கோயில்களின் பங்களிப்பை நாம் இன்னும் வலுவாக்க வேண்டும். அடுத்ததாக கோயில்களுக்கு அடுத்தது வணிகம். வணிகம் என்பது சமூக வளர்ச்சியின் அடுத்த தூண். நமது சமூகம் தொழில் மற்றும் வர்த்தகத்துடன் நீண்ட காலமாக நெருங்கிய தொடர்புடையது. ஆனால் இன்று உலகம் மாறிவிட்டது. இனி நான் வளர வேண்டும் என்ற சிந்தனை போதாது. நான் மற்றவர்களுடன் வளர வேண்டும், பலர் என்னுடன் வளர வேண்டும், நமது சமூகமும் நம்முடன் வளர வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். ஒரு தொழிலதிபரிடம் கேபிட்டல் இருக்கலாம், இன்னொருவரிடம் டெக்னாலஜி இருக்கலாம், மற்றொரு மார்க்கெட் இருக்கலாம், ஒருவரிடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இளைஞர்களிடம் புதிய ஐடியா இருக்கலாம். இவையெல்லாம் ஒன்றாக போது பெரிய சமூக சக்தியாக மாறும். கோயம்புத்தூர்காரர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, இதை நான் சொல்வது மற்ற ஊர்காரர்களுக்கு. இந்த மாநாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிசினஸ் சொல்யூஷன்ஸ், ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரீஸ் போன்றவை இதற்கான ஒரு நல்ல தொடக்கம். இளைஞர்கள் நமது எதிர்காலம். நமது அடுத்த கவனம் இளைஞர்கள் மீது இருக்க வேண்டும். அவர்களுக்கு கல்வி மட்டும் போதாது, அவர்களுக்கு மென்டார்ஷிப் வேண்டும். கண்டிப்பாக மென்டார்ஷிப் வேண்டும். தொழில் வாய்ப்புகள் வேண்டும், முதலீட்டு வாய்ப்புகள் வேண்டும், வேலை வாய்ப்புகள் வேண்டும், டெக்னாலஜி மற்றும் ஏஐ பற்றிய அறிவு வேண்டும். அதற்காக நமது சமூகத்தில் உள்ள தொழிலதிபர்கள், ப்ரொஃபஷனல்ஸ், இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் மென்டார் மென்டியாக நாம் பணியாற்ற வேண்டும். 2047 அனைவரும் கூறினார்கள், 2047 இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக உருவாக வேண்டும் என்ற இலக்கை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த பயணத்திலே நமது சமூகமும் மிகப்பெரிய பங்காளியாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் 4 விஷயங்களை உறுதி செய்வோம். நமது தலைவர் அவர்களும் அவருடைய பேச்சிலே அதை குறிப்பிட்டார். ஒற்றுமையாக இருப்போம், ஒருவருக்கொருவர் வாய்ப்புகளை உருவாக்குவோம், இளைஞர்களை முன்னேற்றுவோம், நமது கோயில்களையும் பாரம்பரியத்தையும் காப்போம். இறுதியாக நான் ஒரே ஒரு சிறிய வேண்டுகோளை மட்டும் உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன். இந்த மாநாடு இன்றுடன் முடிவடையக்கூடாது. அதன் பொருள், இன்று உருவான தொடர்புகள் நாளையும் தொடர வேண்டும். இன்று பிறந்த சிந்தனைகள் செயலாக மாற வேண்டும். இன்று உருவான நட்புகள் தொழில் வாய்ப்புகளாக மலர வேண்டும். இன்று நாம் எடுத்துக்கொண்ட உறுதி அடுத்த தலைமுறையின் வெற்றியாக மாற வேண்டும். ஜெய் வாசவி, ஜெய் ஹிந்த். நன்றி. நன்றி. சார் ஒரு பலத்த கைகள் கொடுத்துடலாம் எல்லாரும் சேர்ந்து. உங்களுடைய ஆதரவும் ஒற்றியும் நம் சமூகத்திலேயே ஒரு பாலமாக அமைந்திருக்கு. ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக, சிறப்பு பேச்சாளராக வருகை புரிந்திருக்கிற மரியாதைக்குரிய தமிழே விரும்புகிற ஒரு மாமனிதர் எஸ்பி கலிமுத்தையா வந்திருக்காங்க. ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோட அவரை
நம்ம வரவேற்றலாம். நன்றிங்க அவங்களுடைய அன்புக்கும் வருகைக்கும். தேங்க்யூ. எனக்கு என்னவோ இங்க எல்லாருமே அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கீங்க. சமோசாக்கு எங்கேயும் போகாத உட்காருங்க ப்ளீஸ். உங்க அனுமதியோட ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். எஸ், ஆமா, இப்பதான் பிரேக்ஃபாஸ்ட். அது என்ன ஆத்துக்குள்ள இறங்கி அழகரை தேடுனாலும் சோத்துக்குள்ளதான் இருக்கா சொக்கனாதே. அதுக்கு என்ன செய்யணும்? இப்ப நம்ம பண்றதா எல்லாரும் பண்றோம். ஓகே, இந்த கை ரெண்டு கை இப்படி வச்சுங்க. எல்லாரும் ரெண்டு கை இப்படி வச்சுங்க. பக்கத்துல இடிக்க எனக்கு புரியுது, இடிக்காத அளவுக்கு வச்சுங்க. பக்கத்துல பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா டப்புன்னு இடிங்க, பிரச்சனை கிடையாது. ஓகே, கை நீட்டிட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து நான் சொல்றோம். என்ன எல்லாரும் சேர்ந்து சொல்ல சொல்றேன். பால்கனி டிக்கெட்லாம் சொல்லல. பால்கனி டிக்கெட் சொல்ல தனியா கூடாது. 1 2 3 சொல்லுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்றோம். ரெடியா? 1 2 3. 1 2 3. அப்பா, எஸ். இப்ப சொன்னது யாருக்கு தெரியுமா? முடிச்சிருக்கிறவங்க இல்ல, புரிந்து கொண்ட அன்பர்களுக்கு நன்றி. ஏன்னா ஒரு விஷயம், நான் இவ்வளவு வருஷம் 20 ஆண்டு கால மேடை அனுபவத்துல நான் படிச்ச தமிழ்ல, என்னுடைய அனுபவத்துல, உங்க அளவுக்கு இல்லைனாலும் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், எந்த ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோமோ அந்த இடத்தினுடைய பண்பாட்டிற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வது என்பது அந்த இடத்திற்கான பெருமையை மேலும் வலு சேர்க்கும் என்பதை இங்க இருக்கிற அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.